சுமந்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க இளைஞர்கள் எழுந்தோம். சிறகை விரித்தோம், புது யுகம் ஒன்றை பூமியில் படைக்க பயணத்தை தொடர்ந்தோம். இளைஞர்கள் நடந்தால் இமயமும் நகரும், வெற்றியின் கதவுகள் விரைவினில் திறக்கும். இளைஞனின் கரங்கள் பூமியை சுமக்கும், அவனது விழியினில் வெளிச்சங்கள் கிடைக்கும். பூமியில் படைக்க எழுந்திடு எழுந்திடு நண்பா. நீங்க பணம் கட்டாதனால நாளைக்கு பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. என்ன பணத்தை என்ன பண்ணீங்க? அது வந்து தங்கச்சி, என் ஆராய்ச்சிக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டேன். ஆராய்ச்சிக்கு தேவையான பொருளா? எது? இந்த குப்பலாமா? குப்பைன்னு கேவலமா சொல்லாத தங்கச்சி, என் ரிசர்ச்சுக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் ராயலா சொல்லு. தேவையில்லாத குப்பையெல்லாம் எரி பொருளா மாத்தி பெட்ரோலுக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி காரை ஓட வைக்கிறதுக்கு உண்டான ஆராய்ச்சியில் இருக்கேன். அது மட்டும் சக்சஸ் ஆயிடுச்சு, அப்புறம் பாரு. இதுக்கு காசு வர செலவு பண்ணுமா? நீங்க குடிச்சிட்டு வரீங்களா பாரு, அங்க இருந்து பொறுக்கிட்டு வரல. கரெக்டா சொல்லுது தங்கச்சிக்கு. போர்ல என்ன வேலை? என்ன குடும்பம் இருக்கிற நிலைமையில ஏன் இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிறீங்க? தங்கச்சி மாப்பிள்ளாம் திட்டாதடா கண்ணு. என் ஆராய்ச்சி ரொம்ப வேகமா மும்முரமா முன்னேறிக்கிட்டு இருக்கு. ஒரு செகண்ட் டைம் கொடு, வா நீயே பாரு. கொஞ்சம் ஆஹா ஆஹா, பாரு பாரு தங்கச்சி, என்ன அழகாத காரணம் வருது பாரு. பாத்தியா காயத்ரி, என்ன அழகா இந்த கார் நவுறுதுன்னு. இதுக்கு என்ன காரணம்? இந்த குப்பையிலேருந்து வர எரிபொருள் தாமா. என் கட்ட ரிசர்ச் இந்த பொம்மை கார் மூவ் ஆகுது. அடுத்த கட்டத்துல கண்டிப்பா ஒரிஜினல் காரே மூவ் ஆகும். நீ பார்க்கதான்டா போற. அதுக்கப்புறம் கோடி கோடியா ராயல்டி இந்த அண்ணனுக்கு கிடைக்க தான் போகுது. அதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷம். என்னடா கண்ணு அப்படி பாக்குற? வேணா அந்த அண்ணனை கெட்ட வார்த்தையில திட்டிடு, இல்ல நாலடி அடிச்சிரு. அப்படி மட்டும் பாக்காதடா கண்ணு. பொம்மை காரெல்லாம் வச்சுக்கிட்டு கூத்து அடிக்கிறீங்க. இருங்க உங்களை. அக்கா செல்வா வந்திருக்கான். செல்வா எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்பாடா தப்பிச்சோம். அஞ்சலி ராகுல் சித்தப்பா வந்திருக்கான் பாரு. அக்கா அண்ணி. ஹாய் பசங்களா. செல்வா அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமா அண்ணன் எங்க? வாடா செல்வா, வாடா தம்பி, வா 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 வா. என்னடா இது குறும்பா இழைச்சிட்ட? யாரு? நான் இழைச்சிட்டேன். நீங்க குண்டாயிட்டீங்க, அதனாலதான் என்ன பார்த்தா இழைச்ச மாதிரி தெரியுது. நீங்க சும்மாவே உட்கார்ந்து சாப்பிட்டு குண்டாயிட்டீங்கன்னு அவன் குத்தி காட்டுறதா நினைக்காதீங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு சுத்து பெருத்து தான் போயிட்டீங்க. என்னது சேம் சைக்கிள் அடிக்கிறான்? நீங்க வாங்க தம்பி சாப்பிடலாம். அப்புறம் என்னடா செல்வா திடீர்னு? இல்லக்கா, ஒரு நாள் லீவு கிடைச்சது. அப்படியே உங்களெல்லாம் பார்த்துட்டு சில புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு அப்படியே வாங்கிட்டு போலான்னு வந்தேக்கா. ஏய் பசங்களா, உங்களுக்கு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. இருங்க, அவசரப்படாதீங்க. சித்தப்பா கார் வேணும் வந்திருக்கேன். உனக்கும் கார் தான் கிடைச்சதா? வேற எந்த பொம்மையும் கிடைக்கலையா? ஏங்கா? உன் சயின்டிஸ்ட் அண்ணங்கிட்டே கேளு. சரி நீ சாப்பிட்டு படு, காலையில பேசிக்கலாம். சரி வா மேல போலாம். நம்ம நாட்டுல ஒரு அறிவாளியை உருவாக விட மாட்டாங்களே, அவ்வளவு போறாங்க. அங்க என்ன புலம்பல்? டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடுமா. செல்வா பார்த்துட்டு வந்துடுறேன். அக்கா என்னடா எந்திரிச்சிட்ட? தூங்கு.
ஒன்றும் இல்லைக்கா, கனவுக்கா. நீ ஏதோ என்கிட்ட வந்த மாதிரியும், தம்பி தூங்கிட்டு இருக்கான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறம் வந்து பார்த்துக்கலான்னு திரும்பி போன மாதிரியும், கண்ணு முழிச்சு பார்த்தா எதிரிலே இருக்கக்கா. என்னக்கா அப்படி பார்க்குற? இல்லடா, நான் ஆஃபீஸ் கிளம்பணும். இப்போ போனால் நைட் ஆகிடும் திரும்பி வர்றதுக்கு. உன் கூட இருக்கணும்னு தான் ஆசை, ஆனால் நேரம் இல்லை. அதான் பேசிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுக்கா. சாப்பாடுலாம் எப்படி இருக்கு? நல்லா சாப்பிட்றியா? ம். சரி, உன் படிப்புலாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லபடியாக போயிட்டுருக்கா? ஆ, எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, ரொம்ப நம்பிக்கையாக இருக்கு. அப்புறம் உன் பத்திரிக்கை வேலை எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுதுடா, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு. அண்ணன் ஏதாவது வேலைக்கு போகிறாருக்கா? நாங்கெல்லாம் திட்டி திட்டி சலிச்சு போச்சுடா. நீ வேணா சொல்லி பாரு, திருந்துறாரான்னு பார்ப்போம். நேற்று கூட என்னாச்சுக்கா? சரி, அதை விடு. நான் அனுப்புகிற பணம் உனக்கு பத்துதா? என்னக்கா, நீ எவ்வளோ பணம் அனுப்புறியோ அதுக்குள்ளே என் செலவை பார்த்துப்பக்கா. தெரியும்டா, என் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள் நீதான். நீ தலையெடுத்து நம்ம குடும்பத்தை தலை நிமிர வைப்பேன் தான் நான் இப்படி மெக்கானிக்கல் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன். அக்கா, என்னக்கா இதுக்கு போய் எழுதுக்கிட்டு இருக்க? நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், ஒன்னேன்னு சொல்லுவேன். நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன்க்கா. அது போதும்டா எனக்கு. சரி, எனக்கு ஆஃபீஸுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன். அக்கா, என்ன? ஒன்றும் இல்லை, நீங்க போங்கக்கா. என்னடா என்னமோ சொல்ல வந்தா? என்ன? இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க கிளம்புங்கக்கா. உன்னை பற்றி எனக்கு தெரியாத? அக்கா இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, அவகிட்ட பணம் எப்படி கேட்குறதுன்னு யோசிக்கிறேன். அதானே? எவ்வளோ பணம் வேணும்? வேலூரில் 10 நாள் தங்கணும், ஒரு புக்கு ஒன்று வாங்கணும், ஒரு 2000 ரூபாய் வேணும். 2000 ரூபாவா? நைட் எத்தனை மணிக்கு கிளம்புற? 8 மணிக்கு கிளம்புனா கரெக்டாக இருக்கும்க்கா. 8 மணிக்கா? ஆ, சரி, நான் கொடுத்துட்றேன். சரிக்கா. அக்கா, நான் போய் கோபாலை பார்த்துட்டு வந்துடுறேன்க்கா. சாப்பிட்டு போடா. மணி 8 தானே ஆகுது, நான் வந்து சாப்பிட்றேன்க்கா. சரி. அக்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நான் பணம் கேட்டப்ப மட்டும் 10 பைசா கூட இல்லைன்னு, இப்போ அவன் கேட்டதும் 2000 ரூபாய் தரேன்னு சொல்ற. உன்னால எப்படிக்கா முடியுது? முதல் முறை ஆஃபீஸில் அட்வான்ஸ் வாங்கலான்னு இருக்கேன். அப்ப இதே மாதிரி நான் கேட்டப்போ அட்வான்ஸ் வாங்கி தந்திருக்கலாம்ல. விஜயா, சாப்பிடும்போது தான் இதை பத்தி பேசணுமா? நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா அண்ணி? ஏதாவது பிரச்சனை சந்தேகம் வந்துட்டா உடனே அதை பேசி சால்வ் பண்ணிடணும். நீ சொல்லுக்கா. இது பாரு விஜயா, உன் பிரச்சனை வேற, செல்வா பிரச்சனை வேற. அவன் ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கான். அப்போ அவன் உனக்கு ஒஸ்தி, நான் உனக்கு மட்டமா? நாங்க 2 பேரும் உன் கூட பிறந்தவங்க தானே? நீங்க 2 பேருமே அவ கூட பிறந்தவங்க தாமா. இதுல வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியுமா? ஆமா, நீ புரிஞ்சுதான் பேசுறியா புரியாம பேசுறியா? எனக்கு ஒண்ணும் தெரியல. நான் எங்க அக்காவை சரியா புரிஞ்சுக்கணும்னு தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இதை பாருமா, செல்வாவோட படிப்பு ஆல்ரெடி கமிட் ஆன விஷயம். அவன் படிப்பு முடிஞ்சதும் உடனே ஆஃபீஸர் ஆயிடுவான். அதை நம்ம போஸ்ட்போன் பண்ண முடியாது. ஆனா ஓ விஷயம் அப்படி இல்லையே. நீ இன்னும் காலேஜ் சேரவே இல்லையே. எங்க நீ சேர்த்தா தானே நான் சேருவேன். நான் என் தலையை அடமான வச்சாவது அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடுவேன். போதுமா? காயத்ரி, என்னம்மா? அவ சின்ன பொண்ணு ஏதோ பேசுறா, நீ சாப்பிடாம எந்திரிக்கிறிய, என்னம்மா? என் தங்கச்சி எனக்கு வயிறார இல்ல மனசார சோறு போட்டா. திருப்தியா இருக்கு. சாந்தி, என்னங்க, எங்க கிளம்பிட்டீங்க?
என்ன இப்படி கேட்ட? ஆபீஸுக்கு தான். ஆபீஸ்க்கா? இன்னைக்கு ஆபீஸ் போய் தான் ஆகணுமா? என்னம்மா சாயங்காலம் கோயிலுக்கு போலான்னு சொன்னேன். அட்லீஸ்ட் காலையில ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேனே. ஐயோ இல்லங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அம்மா அப்பா வந்துருவாங்க. அவங்க வந்ததும் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கவே டைம் சரியா இருக்கும். அதுக்கப்புறம் மத்தியானம் ஆயிடும். சாப்பிட்டு குட்டி தூக்கம் போடுவீங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் கோயிலுக்கு போயிட்டு வரதா நேரம் சரியா இருக்கும். இதுக்கு போய் ஆபீஸ் போகணுமா? வீட்லயே இருங்க ப்ளீஸ். இல்லம்மா, ஆபீஸ்ல நிறைய வேலை, ஏற்கனவே லேட்டு. காலையில் நீ என்ன சொன்ன? வடபழனி கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். 1/2 hour அவன் தான் சொன்னேன். 1.5 மணி நேரம் லேட் ஆச்சு. நான் ஏதாவது கேட்டேனா? அதுவும் இல்லாம சாயங்காலம் மாங்காடம்மன் கோயிலுக்கு வேற போலான்னு சொன்னேன். அதனால சீக்கிரமா ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். அப்புறமா கோயிலுக்கு போலாம். நான் என்ன பெருமைக்காகவா உங்களை அங்க வாங்க இங்க வாங்கன்னு கூப்பிடுறேன்? நீங்க நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நமக்கு சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கணும் தானே உங்களுக்கு கோயிலுக்கு வாங்கன்னு சொல்றேன். ரொம்ப தான் சலிச்சுக்கிறீங்க நீங்க. ஐயோ, ஒன்று நான் தப்பு சொல்லலம்மா. அப்பப்ப நானும் ஆபீஸ் வேலை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுன்னு தான் கேட்குறேன், அவ்வளோதான். சரி, போயிட்டு அப்ப சீக்கிரம் வந்துடணும். ம், வரேன். ஓகே. ஹாய், அம்மா அப்பா வந்துட்டாங்க. அடாடாடாடா, என்ன பிரயாணம் போ. வாங்கம்மா, வாங்கப்பா. வாங்க வாங்க மாமா, வாங்க. ஆபீஸ் கிளம்பியாச்சா? ஆமா மாமா, கிளம்பிட்டே இருக்கேன். அப்பா, இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா ஆபீஸுக்கு கிளம்பிடலாம்னு நினைச்சிருப்பீங்க போல இருக்கு. ஐயோ, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை மாமா. உள்ள வாங்க, வாங்க. வாமா. இவ்வளவுதான் கட்டின அவசரப்படுறேன்னா இது வேற என்னத்த பண்றதோ போ. வாங்க அத்தை, வாங்க மாமா. கொடுங்க அத்தை, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? விடுங்கம்மா, அவர் அத்தைக்கும் மாமாக்கும் சேவகம் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏய் சும்மா நீங்க இரு. ஏன் அது தடுக்கிறீங்க? உட்காருங்க. இருக்கட்டும். 1000 தான் இருந்தாலும் அவர் என் மாப்பிள்ளை. ஆனா நான் உங்க 2 பேத்தையும் பெத்த அப்பா அம்மா மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இந்த காலத்து பிள்ளைங்க பெத்த அப்பா அம்மா ரோட்ல நிக்க வச்சு பாக்குறதே கொள்கையா இருக்காங்க. நீங்க எப்படி? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? தயவு செஞ்சு விளையாட்டு கூட அப்படி சொல்லாதீங்க. நான் அப்படி செஞ்சா அந்த பாவம் 7 ஜென்மத்துக்கும் என்ன வந்து சேரும். ஐயோ, அப்பா சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாருங்க. நீங்க ஏன் அது சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. அப்படியா? சரி, நான் உடனே வர்றேன். ஓகே மாமா, நான் ஆஃபீஸ் கிளம்பணும், முக்கியமான வேலை. நீங்கள் டயர்டாக வந்திருப்பீங்க, குளிச்சுட்டு சாப்பிடுங்க. நான் ஈவினிங் வந்துடுறேன். என்ன மாப்பிள்ள, நீங்க உங்களை பார்த்து 4 வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தா உடனே ஆபீஸ் கிளம்புறீங்க. ஒரு 2 மணி நேரம் லேட்டா போனா ஒன்றும் குறைஞ்சிடாது. கொண்டாங்க அதை போன. இந்தாப்பா, ஆபீஸுக்கு போன் பண்ணி மாப்பிள்ளை வர 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லு. என்னவோ. ஹலோ, புதுயுகம். நான் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். சொல்லுங்க மேடம். சார் இன்னைக்கு லேட்டா தான் வருவாரு. ஓகே மேடம். நீங்க பூரா மாப்பிள்ளை நம்ம கூட தான் இருக்க போறாரு. என்ன அழகா முடிக்கிறார் பாரு. வருகிறான் வருகிறான் வருகிறான். வந்துட்டான் வந்துட்டான். நிறுத்து. மாவன நீயா? வாசமா மாட்டினடா. ஏமாத்திட்டு போலாம் பாக்குறியா? என்ன சார் நீங்க கார்ல வரவன ஸ்கூட்டர்ல வரவன கையை கட்டி நிப்பாட்டலாம். நான் சைக்கிள்ல வந்திருக்கேன். இதுக்கு இன்சூரன்ஸ், ஆர்சி புக், லைசன்ஸ் எதுவுமே தேவையில்லை. இப்ப சைக்கிள்ல வரவனையும் கறக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, ஒரு பசுமாடு. எங்க ஐயா பாலுகாரரு உங்ககிட்ட திருட்டுத்தனமா பால் கறந்து விற்க போறாரு. அட போயா. யோ வாயங்க. ஆமா, சண்டடி சாக்கில் என்ன பால்காரங்கிற? சார், உங்களை போய் அப்படி சொல்லுவாங்களா? ஏதோ வாய் தேறி வந்துடுச்சுங்க. இப்ப பாருங்க எப்படி ப்ளே பண்றீங்க. டேய், 200 எடு. எதுக்கு சார் 200 ரூபாய்? சைக்கிள்ல வந்ததுக்கு தான். சைக்கிள்ல வந்ததுக்கு ஃபைனா? என்ன சார் சொல்றீங்க? யோ வாய்முடு, அதிகம் பேசாத. மவுண்ட் ரோட்ல மாட்டு வண்டியில போனா ஃபைன். அதே மாதிரி இது சர்தார் பட்டேல் ரோடு. சைக்கிள்ல போனா ஃபைன் உண்டு. 200 எடு. நடந்து போனவனே விட மாட்டோம். நீ சைக்கிள்ல வந்திருக்க, விடுவோமா? விட்ட போட்டு மடக்கிட்டீங்களா சார்? என்ன பாத்துக்கிட்டு இருக்க? துட்டடு. சார் என்ன சார் இது அநியாயமா இருக்கு? கண்ணா பின்னான்னு ஃபைன் போடுறீங்க. நான் ஒன்றும் அந்த மாதிரி பேப்பர்ல படிக்கல. யோ, இது என்ன NH பாட்டிஷன் ரோடா? சர்தார் பட்டேல் ரோடு. அதெல்லாம் பேப்பர்ல போட மாட்டாங்க. அதிகம் பேசாத. துட்டடு எடு. எனக்கு நல்லா போடுறீங்க. பேசாம ஸ்டேஷன்ல கிளர்க்கா இருந்தா என்ன மாதிரி ஆளுங்களாவது பொழப்போம். யோ,
எங்க ஐயா நான் ஒரு இடத்துல உட்காந்து வேலை பாக்குறவர் நினைச்சா பம்பரத்தை சுத்தி விட்டாதான் சுத்தம். எங்க ஐயா தானா சுத்துவாரு. இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு பேசாத. மரியாதை 200 ரூபாய் பணம் எடு. என்கிட்ட பணம் இல்லையே. பணம் இல்லையா? பரவாயில்ல, சைக்கிள் எங்கேயோ போயிட்டீங்க சார். நிஜமாவா கேக்குறீங்க? ஆமாயா. இந்தாங்க சார், சைக்கிளை வச்சுக்குங்க. இனியா இது கேட்ட உடனே சைக்கிள் தர்றேன். ஏதாவது வில்லங்க இருக்குமா சார்? பைக்குன்னா ஆர்சி புக்கு இன்சூரன்ஸ்னு பிரச்சனை வரும் சார். சைக்கிள்னால என்ன சார் பிரச்சனை வரப்போகுது? அப்படியே இரும்பு கடையில் போட்டாலும் 100-200 கிடைக்கும் சார். என்ன விட மாட்டானுங்க போல இருக்கு. யோ என்ன பாக்குற? சைக்கிளை கொடு. சாருங்க வாங்க. என்ன இந்த சைக்கிளை பிடிங்க, நீங்களே வச்சுக்கோங்க சார். என்ன சைக்கிளை கேட்டா நீ மட்டும் விட்டு போறதா? சார் இந்த சைக்கிளுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இந்த சைக்கிளை என் ஃப்ரெண்டுக்கு கொடுத்தேன். இந்த சைக்கிள் எடுத்துட்டு போனவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில் 1000-2000 செலவு பண்ணாங்க. அது மட்டும் இல்ல சார், 2 நாளைக்கு முன்னாடி இந்த சைக்கிள் திருட்டு போயிடுச்சு. நானும் ராத்திரி பூரா தேடுனேன், சைக்கிள் கிடைக்கல. மறாவது நாள் பக்கத்து ஸ்ட்ரீட்ல சைக்கிள் நின்றுட்டு இருந்தது. போய் பார்த்தா சைக்கிள் எடுத்துட்டு போனவன் ரத்த வாந்தி எடுத்து செத்து கிடக்குறான். ஏன் சார், சைக்கிளை எடுத்துக்குங்க. அப்புறம் சார் இன்னொருத்தர் அதே மாதிரி. சாமி உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். சைக்கிள் வேணா பணம் வேணா மரியாதை போ. என்ன சார் இப்படி சொல்றீங்க? இந்த சைக்கிள் என்னை விட்டு போனாதான் நான் கார் வாங்குவேன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. என்ன சார், தயவு செஞ்சு வச்சுக்கோங்க சார் ப்ளீஸ். நீ காரு பைக்குன்னு வசதியா போறதுக்கு எங்க ஐயாவை பாடையில போக சொல்றியா? போயா எடுத்துட்டு சைக்கிளை. வரேன் சார், வரேன் சார். சாமர்த்தியமே பேசிட்டேன்ல. ஏயா சந்தடி சாக்குல என்ன பாடையில போறவன் நான் சொல்றேன். போன தடவை அல்வா கொடுத்து ஏமாத்தினான், இந்த தடவை கதை சொல்லி ஏமாத்தினான். முட்டா பையல எத்தனை தடவை ஏமாறுவேன்? டேய் செல்வா, வாமாம்மா வா வா. என்ன இந்த பக்கம் திடீர்னு விஜயம்? ஜஸ்ட் ஒன் டே எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இன்னைக்கு நைட் 8 மணிக்கு கிளம்பிடுவேன். இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ளனா எப்படி? அம்மா உன்னை அடிக்கடி கேட்டுட்டு இருப்பாங்க. அண்ணி இதோ வந்துட்டே செல்வா. பாப்பா அண்ணே. அக்கா. அண்ணி காஃபி கொடுங்க. ஐயோ நான் இப்பதான் டீ சாப்பிட்டு வரேன், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏய் டீ தானே குடிச்சா, காஃபி குடிக்கலாம் தப்புல. நீங்க காஃபி கொடுங்க, நீ அவன் குடிப்பா. சரிப்பா. ஏண்டா வருங்கால போலீஸ் இன்ஸ்பெக்டரா போற, நாளுக்கு நாள் இப்படி இழைச்சிட்டே போற, என்னடா இது? எனக்கு என்ன, நான் நல்லா தானே இருக்கேன். அப்புறம் எப்படிடா இருக்கும் உன் போலீஸ் கனவுலாம்? டேய் என் லட்சியத்தை கனவுன்னு சொல்லாத. ஒரு நாளைக்கு எல்லாம் நடக்க போகுது பாரு. நாளை நீங்கள் எதுவாக வேண்டுமோ அதை இப்போதே கனவு காணுங்கள்னு நம்ம ஜனாதிபதி அப்துல் கலாம் சொல்லியிருக்காருல்ல, அதை தாண்டா சொன்னேன். அதுக்கு போய் இப்படி. அப்புறம் ஐஏஎஸ் படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அது பாட்டுக்கு ஸ்மூத்தா போயிட்டு இருக்குடா. இப்ப கூட படிப்பு விஷயமா தான் வந்தேன். நீ கலெக்டர் ஆயிட்டா அப்புறம் எங்களெல்லாம் மறந்துடாத. அது எப்படி? அப்ப என் ஸ்டேட்டஸே வேற இல்ல. டேய் பதப்படுவ மகனே, நீ ஏன் நினைச்சாலும் உன்னால எங்களை மறக்க முடியாது. அது என்னமோ உண்மைதான்டா. டேய் செல்வா, என்னடி? நான் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு வரேன். அண்ணி நான் போயிட்டு வரேன். சரி விஜயா, அப்படியே நேத்தி மாதிரி கோயிலுக்கு போயிட்டு போ. கண்டிப்பா பக்கத்துல இருக்கிற விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் போவேன். வரேன் மாமா. அக்கா, செல்வாக்கு இன்னைக்கு மத்தியான சாப்பாடு எங்க வீட்ல தான். டேய் ப்ளீஸ் இந்த தடவை விட்டுறா, அடுத்த தடவை கண்டிப்பா சாப்பிட்றேன்டா. டேய் நீ வீட்டுக்கு மட்டும் வரல உதப்படுவ, அப்புறம் அம்மாட்ட நீ தான் திட்டு வாங்கணும். டேய் வாயில இருந்து வர திட்டு தானே எவ்வளவு வேணா வாங்கிக்கிறேன், ஆனா மனசுல இருந்து வர திட்டு இருக்கு பாரு, அதை தான் என்னால தாங்கிக்க முடியாது. உங்க அம்மா தான்டா எவ்வளவு வேணா திட்டட்டும், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. என்னடா இவ்வளவு சூடான காப்பிய கூல் ட்ரிங்க் குடிக்கிற மாதிரி இவ்வளவு சீக்கிரமா குடிச்சு முடிச்சிட்ட? சரிடா நான் கிளம்புறேன், அடுத்த டைம் வரும்போது நம்ம மீட் பண்ணுவோம். டேய் முதல்ல உட்கார்றா, உன்கிட்ட கொஞ்ச நேரம் ஃப்ரீயா பேசலாம் தானே? இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன முக்கியமான வேலை? எல்லா வேலையும் போலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருடா. இல்ல எனக்கு ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நான் வரேன். எல்லா வேலையும் ஒத்தி போடு. வருங்கால விஐபி, அதுவும் நான் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்திருக்கேன், என்ன மீட் பண்றதை விட அப்படி என்னடா முக்கியமான வேலை?
இந்த படி இங்க இது வந்து டேய் படிடா. ஒரு நிமிஷம் போய் தொலை சீக்கிரம். அப்பா. மாமா மாமா என்ன மாமா எவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது? ஊர்ல இருந்து வந்திருக்கானே ஒன்னேன், அவன் விட்டானா? அவன் போட்டு அறுத்து வறுத்து எடுத்துட்டான். சாரி விஜயா, உன்னை ரொம்ப நேரம் காக்க ஐயோ, வச்சுட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கொடுங்க. நான் வீட்லயே கொடுத்துருப்பேன். அங்க யாராவது ஏதாவது கேட்டாங்கன்னா என்னாலையும் பதில் சொல்ல முடியாது, உன்னாலையும் சொல்ல முடியாது. அதனாலதான் யோசிச்சேன். அதான் வீட்டுல வச்சு கொடுக்க முடியல. உங்க அண்ணன் ஊர்ல ரொம்ப நேரம் தனியா இருப்பான் போல இருக்கு. அதுக்கு வட்டி முதலமா சேர்த்து என்னோட பேசி தீத்துட்டான். உங்க அண்ணி வேற காஃபி சாப்பிட்றியா டீ சாப்பிட்றியான்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க. அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனாலலாம் லேட் ஆகல. நீங்க வந்து 10 நிமிஷமா வெட்டி கதை பேசிட்டு இருக்கீங்க பாருங்க, அதனாலதான் லேட் ஆகுது. ஐயோ, நான் ஒரு மடையம் பாரு. இந்தா ம் விஜயா, எண்ணி பாத்துக்க. பரவாயில்ல. இதுல 3000 ரூபாய் இருக்கு. 2000 ரூபாய் கம்ப்யூட்டர் கிளாஸ் கட்டிடு. 1000 ரூபாய்க்கு புது துணிமணி எடுத்துக்க. ஏன்னா நீ படிக்க போற இடம் பெரிய இடம். புது துணிமணி எல்லாம் போட்டு போனாதான் உனக்கு கௌரவம். அதனாலதான். மாமா இப்பதான் நீங்க உருப்படியான காரியம் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ், நான் வரேன். விஜயா, இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு நீ கேட்க மாட்டியா? அதை தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? வரேன் மாமா.